கோரிக்காக ரொம்ப வேகமாக அவள் வீட்டை நோக்கி பறந்து வந்துட்டு இருந்தா. வீட்டுக்கு போன கோரி அவளோட மாமியாரை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்னை இப்படித்தான் தினமும் போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறா. யாராவது என்னை காப்பாத்துங்க, கடவுளே என்னை காப்பாத்துப்பா. இந்த மாதிரி கோரியோட மாமியார் கத்துன சவுண்டு வீட்டுக்கு வெளியில வரைக்கும் கேட்டுச்சு. மீனு குருவியும் லூசி புறாவும் ஒரு மரக்கிளையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. லூசி பாவம் கோரி மாமியார போட்டு திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். வா நாம போய் அவங்கள காப்பாத்தலாம். இல்லை மீனு, நான் வரல. போன வாரம் தான் இப்படி அடிச்சாங்கன்ட்டு நான் போய் கேட்டேன். உடனே அவ என்னை ரொம்ப தரக்குறைவா பேசி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா. இந்த மாதிரி லூசி சொன்னதும் மனசு கேட்காத மீனு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோரி வீட்டை நோக்கி பறந்து போனா. கௌரி அக்கா, எதுக்காக இவ்வளோ வயசானவங்கள இப்படி போட்டு தினமும் கொடுமைப்படுத்துறீங்க? இதே உங்க அம்மாவா இருந்தா இந்த மாதிரி கொடுமைப்படுத்துவீங்களா? பாவம் தானே அவங்களும். மீனு, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? இவளுக்கு சோறு போடுறது நான் தான். அதனால இவளை அடிக்கவும் திட்டுறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இத பத்திலாம் நீ கேட்காத. உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு உடனே இங்க இருந்து கிளம்பு. இதுக்கு மேலேயும் இங்க இருந்தேன்னா மரியாதை கெட்டுரும். இந்த மாதிரி கோரி சொன்னதை கேட்டு மீனு ரொம்ப மனசு வருத்தத்தோட அவ திரும்பவும் போயிட்டா. இருடி, எனக்காக கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுதானே என்னை இவ்வளோ அடிக்கிறேன். இந்தோ என் பையன் வந்துட்டான். அவன்கிட்ட நீ பண்றது எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றான்னு பாரு. வரட்டும் வரட்டும், உன் பையன்கிட்ட நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. எனக்கு அதை பத்திலாம் ஒரு கவலையும் இல்லை. வேலைக்கு போன காலு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். எப்பா காலு, நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவ என்ன தினமும் அடிச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்துறான். சாப்பிடுறதுக்கு கூட எதுவும் தர மாட்டேங்கிறான். காலேஜி, உங்க அம்மா ஃப்ரிட்ஜ்ல இருந்து நேற்று நைட்டு நீங்க வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடலான்னு போனாங்க. அதை தான் நான் பிடுங்கி வச்சேன். அதுக்காக உங்ககிட்ட இப்படி போய் சொல்றாங்க காலு. ஏற்கனவே சுகர் 300க்கு மேல இருக்கு. இதுல ஸ்வீட்டை வேற சாப்பிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆகுறது? அம்மா, என்ன நீங்க வர வர குழந்தை மாதிரி எல்லாமும் பண்ணிட்டு இருக்கீங்க? கோரி எப்பயும் உங்க நல்லத்துக்கு தான் சொல்லுவா. ஒழுங்கா அவ சொல்றதை கேட்டு நடந்துக்கங்க. இல்லப்பா காலு, அவ உன்கிட்ட போய் சொல்றா. காதுச்சி, பாத்தீங்களா? உங்க அம்மா அவங்க மேல நான் வச்சிருக்க பாசத்தை கூட வேஷமா தான் பாக்குறாங்க. எப்படி உங்க கண்ணு முன்னாடியே என்னை பத்தி குறை சொல்றாங்க பாத்தீங்களா? சரி சரி, நீயும் கொஞ்சம் பொறுமையா இரு கோரி. அம்மா தான் குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீயும் அந்த மாதிரி பண்ணாத. பகலெல்லாம் வேலை செஞ்சு உடம்பு ரொம்பவே அசதியா இருக்கு. நாளைக்கு வேற பக்கத்து ஊருக்கு ரொம்ப சீக்கிரமா வேலைக்கு போகணும். வா, சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கலாம். பிறகு ராத்திரி நேரம் ஆனதும் எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கோரியும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. கோரி கோரி, எழுந்துரு கோரி, எழுந்துரு. அம்மா நல்லா அசந்து தூங்குறாங்க. இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம். இந்த வீட்டோட பத்திரத்தை எடுத்துட்டு நாளைக்கு காலையில வேலையா அவங்கள இங்க இருந்து அடிச்சு துரத்திடலாம். இப்படி பேசின காகங்கள் 2 பேரும் அந்த வீட்டோட பத்திரத்தை எடுத்துட்டு பிறகு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் எப்பயும் போல காதுவும் கோரியும் எழுந்து அவங்க அம்மா கிட்ட போனாங்க. இங்க பாருமா, தினமும் உனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தபடியே இருக்கு. இதை என்னால சமாளிக்க முடியல. அதனால நீ இன்னைக்கு எங்க வீட்டை விட்டு கிளம்பிடு. காலு, எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான். உன்னை விட்டுட்டு நான் எங்கப்பா போய் இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இதே மாதிரிலாம் சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காத. இப்போ இந்த வீடு என் பேருக்கு மாறிட்டு, அதனால நீ இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளவு நாளுமே இந்த வீட்டுக்காக தான் உன் தொல்லையை கொஞ்சம் பொறுத்துட்டு இருந்தோம். இனிமே இந்த வீட்டை பத்தின கவலையும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா ராத்திரியே இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை எடுத்து உனக்கு தெரியாமலே உன்னோட கைரேகையும் வச்சாச்சு. இனிமே இந்த வீடு சட்டப்படி எனக்கு தான் சொந்தம். இப்படி காலு பேசுறத கேட்டு மனசு வருத்தப்பட்ட காலுவோட அம்மா அங்கிருந்து கிளம்புறதுக்கு தயாரானாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பழைய பெட்டியை எடுத்துட்டு அங்கிருந்து எங்க போறது அப்படின்னு தெரியாம அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. காலுஜி, உங்க அம்மா கையில ஏதோ ஒரு பெட்டி இருக்கு பாருங்க. கோரி, நீ நினைக்கிற மாதிரி அந்த பெட்டியில ஒன்னும் தங்க பவுனெல்லாம் இருக்காது. அதுல இருக்கிறது அதோட கிழிஞ்சு போன 2 துணிகளா தான் இருக்கும். பிறகு காகங்கள் 2 பேரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க போறதுன்னு தெரியாத அந்த வயசான காகமும் அது பாட்டுக்கு பறந்துட்டு இருந்துச்சு. காடு ரொம்பவே இருட்ட ஆரம்பிச்சதுனால அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பக்கத்துல வந்து உட்காந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்து காட்டுல பயங்கர இடி சத்தத்தோட கனமா மழை பெஞ்சிச்சு. அந்த மழையில நினைஞ்சிட்டு குளிர் தாங்க முடியாத காகம் ரொம்பவே குளிர்ல புலம்ப ஆரம்பிச்சிச்சு. இதோட சத்தத்தை கேட்டு அந்த பக்கமா பறந்துட்டு இருந்த ஒரு காகம் வந்து பக்கத்துல உட்காந்துச்சு. 2 பேரும் அப்படியே பேசிட்டு ராத்திரி தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில எழுந்ததும் அந்த காகம் நேரா கோரிய பார்த்து ஒரு விஷயத்த சொன்னுச்சு.
கோரி, நேற்று ராத்திரி உன் மாமியாரை அந்த மழையில் நினைச்சுக்கிட்டே காட்டில் பார்த்தேன். ஏன் உனக்கும் அவங்களுக்கும் எதுனா பிரச்சனையா? அது மட்டும் இல்லை கோரி, அவங்க கையில் ஒரு பெட்டி வச்சுருந்தாங்க. அது நிறையா தங்க நகைகள் இருக்காமா. அதை நாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்சதும் அனாதாசிரமத்தில் கொடுத்துட்டு அங்கேயே தங்கிக்க போகிறதா சொன்னாங்க. இதை கேட்ட கௌரி காலுவையும் கூடவே கூப்பிட்டுட்டு காடு முழுக்க தன் மாமியாரை தேடி அலைஞ்சிச்சு. எப்படியாச்சும் மாமியாரை சமாதானப்படுத்தி ஏமாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த தங்க நகைகளை மொத்தமா வாங்கிடணும்னு 2 பேரும் நினைச்சாங்க. ஒரு வழியா தன்னோட மாமியார் மீனுவோட வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு காகங்கள் 2 பேரும் மீனு வீட்டுக்கு போனாங்க. அங்க போன காலு தான் அம்மா கிட்ட ரொம்பவே பாசமா பேசி திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டான். அட காலு, நீ இப்படி மனசு மாறி வருவ அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இருந்த தங்க நகைகள் மொத்தத்தையும் ஆசிரமத்தில் கொடுத்துருக்க மாட்டேன்ப்பா. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நான் மீனுவை கூட்டிட்டு போய் எல்லா நகையும் ஆசிரமத்தில் கொடுத்துட்டு வந்தேன். நான் அந்த அனாதை பசங்களுக்கு செஞ்ச புண்ணியம் தான் உன்னையும் என் மருமகளையும் என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்கு. உங்க விருப்பப்படியே நான் உங்க கூடவே வரேன் அப்படின்னு சொன்னான். அட, என்னது, நகையெல்லாம் ஆசிரமத்துல கொடுத்துட்டியா? நகை இருக்குன்னு தானே நாங்க உங்களை கூப்பிட வந்தோம். இனிமே நீ எதுக்கு எங்களுக்கு எங்கேயோ கடந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மீனு வீட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. பாத்தியா மீனு, என் பையனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு எனக்கு தெரியும். அவன் நகைக்காக தான் வந்திருக்கான்னு. அதனால தான் நான் இந்த பொய்யை சொன்னேன். இந்த நகையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மீனு கிட்ட கொடுத்தாங்க. மீனுவோ தங்க நகை எல்லாத்தையும் ஆசிரமத்துக்கே கொடுத்துட்டு தன்னோட அம்மா மாதிரி அந்த காகத்தை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு வந்தா. 2 பேரும் இப்போ அம்மாவும் பொண்ணுமா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.